நம் முன்னோர்கள் ஒரு வருடத்தை உத்தராயணம் தட்சணயனம் என 2 பிரிவுகளாக பிரித்துள்ளனர். இதில் தட்சணயனம் எனும் புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குகிறது. ஆடி முதல் மார்கழி வரை தட்சணயன காலமாகவும், தை முதல் ஆணி வரை உத்தராயண காலமாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. சூரியனின் பாவன இயக்கத்தை வைத்து இது வரையறுக்கப்படுகிறது. தட்சணயனம் துவங்கும் ஆடி மாதத்தில் சூரியனிடமிருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படுகின்றது. வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்கள் ஆகியவற்றிற்கு ஆடி மாதம் சிறந்த மாதமாகவும் கருதப்படுகிறது. பிரயாண வாயு அதிகமாக கிடைப்பதும் ஆடியில்தான். ஜீவ ஆதார சக்தி அதிகம் உள்ள மாதமாகவும் இது கருதப்படுகிறது. ஜோதிட ரீதியாக சூரியன் மிதுன ராசியிலிருந்து எப்போது கடகராசிக்கு வருகின்றாரோ அந்த நாள் ஆடி மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுகிறது. சிவனின் அம்சமான சூரியன் சக்தியின் அம்சமான சந்திரனில் சம்ஹாரம் செய்கிறார். இதனால் தான் இம்மாதத்தில் சந்திரனின் ஆளுமை கூடுகிறது. அதனால் இம்மாதம் சக்தியின் மாதமாக கருதப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த கூழ், வேப்பிலை, எலுமிச்சை வைத்து படையல் செய்து வருகிறோம். இதற்கு அறிவியல் பூர்வமான காரணங்களும் உள்ளன. இந்த மாதத்தில் கோடைக்காலம் முடிந்து பருவமழை வருவதால் பூமி உஷ்ணமாக இருக்கும். இந்த நேரத்தில் மேற்சொன்னவற்றை அம்மனுக்கு படைத்து அதை நாம் உட்கொள்ளும் போது உடல் நலம் சீரான வெப்பநிலையை அடைகிறது என்பது அறிவியல் உண்மையும் கூட. ஆடி மாதத்தை சக்தி மாதம் என ஜோதிட நூல்கள் குறிப்பிட்டுள்ளன. ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உண்டு. இதற்கு காரணம் தட்சணயன காலத்தில், அதாவது ஆடி மாதத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசுகின்றது. அந்த காலத்தில் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை உண்பது மிகவும் நல்லது. சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை வழிபட்டு உள்ளுணர்வை மேம்படுத்திக் கொள்ளவும், வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குவதும், கூழ் ஊற்றும் திருவிழா நடத்துவதும் ஆடி மாதத்தில் நடக்கிறது. எதுவாயினும் கூழ், எலுமிச்சை அம்மனுக்கு இடுவது நமது பக்தியை தூண்டி மன நிம்மதியை தருகிறது. அறிவியல் பூர்வமாக உடல் உஷ்ணமும் குறைகிறது.